ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சுண்டைக்காயை வச்சு துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியதுங்க. ரத்த சர்க்கரை அளவையும் குறைச்சி கொடுக்கும். இதை ரெண்டாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை கருத்து போயிடும். இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், தேங்காய் சில்லு, வத்தல், புளி, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வடசட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. செவக்க வறுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தோடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க சுண்டைக்காய்க்கு 3 வத்தல் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் 10 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. 4 பல் பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சில் தேங்காய் சில் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தேங்காய்ச்சல் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதையும் தட்டில் தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க. அதே வடை சட்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சுண்டைக்காயை வதக்கும் போது அதோட கசப்புத்தன்மை எல்லாமே போகும். அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்க சொல்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா செவக்க வதங்க. இது வதங்க சுண்டைக்காயில் உள்ள விதை எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு விதை எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு சுண்டைக்காயை வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். மிக்சி ஜாரில் வத்தலும் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு, இந்த ரெண்டையும் மட்டுமே போட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தேங்காய்ச்சல், வெள்ளைப்பூடு அதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த அந்த துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.